மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டிய நிலையில் டெல்டா பாசனத்திற்காக விரைவில் நீர் திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இன்னும் எத்தனை நாட்களுக்குள்ளாக நீர் திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? பிரியதர்ஷினி, மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் நடப்பு ஆண்டுல நீர்மட்டம் தொடர்ந்து சரிவை கண்டு வந்த காரணத்தால குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் எவ்வளவு சரியும் என்ற வேதனையிலும் அச்சத்திலையும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிவை தான் கண்டு வந்தது. அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி 40 அடிக்கு கீழாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைஞ்சது. இந்த ஜூன் 12ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த ஆண்டு 100 அடிக்கு மேல், அதாவது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி 103 அடியாக இருந்தது. ஆனா இந்த ஆண்டு தலைகீழாக கிட்டத்தட்ட 60 அடி குறைந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஜூன் 12ஆம் தேதி 43 அடியாக மட்டுமே இருந்தது. இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் பெய்த காரணத்தினால கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹேமாவதி, ஹேரங்கி மற்றும் முக்கிய காவிரியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அணைகளான KRS, கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள், இந்த அணைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில அணையோட பாதுகாப்பு கருதி அங்கிருந்து உபரி நீர் காவிரியில வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமா தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீரோட அளவும் அதிகரித்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருந்தது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 96,000 கன அடி இருந்தது. அந்த நேரத்தில் காலை 9 மணி அளவுல மேட்டூர் அணை 100 அடியை எட்டியிருக்கு. குறிப்பா இங்க நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உபரி நீர் திறக்கும் இந்த மதகு பகுதியோட அந்த ஷட்டர்கள்ல தழும்பி வழியும் தண்ணீரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100 அடியை மேட்டூர் அணை நீர்மட்டம் எட்டி இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிச்சாலும் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் முழு கொள்ளளவை, அதாவது 120 அடியை எட்டக்கூடிய நிலை இருக்கிறதுனால டெல்டா மாவட்ட விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு விரைவில் மேட்டூர் விரைவில் நீர் திறப்பு இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை களத்திலிருந்து சொல்றீங்க மோகன்ராஜ், புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து நம்ம பேசலாம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு சாமி நடராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா சார், இப்ப மேட்டூர் அணை 100 அடியை எட்டி இருக்கிறதுனால விரைவில் நீர் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீர் திறக்கப்படும் பட்சத்துல அது பாசன விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இந்த ஆண்டு ஏற்கனவே காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல ஆற்று பாசன திறந்திருக்க விவசாயிகள் குறுவை சாகுபடி இல்லை, இழந்துட்டோம். ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்திருந்தாதான் அது குறுவை பண்ண முடியும். இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல ஒருபோக சம்பா சாகுபடி தான் பண்ண முடியும். ஒருபோக சம்பா சாகுபடிக்கு ஆகஸ்ட் 2வது வாரத்துல தண்ணி திறந்தாலே போதுமானது. ஆனா இன்னைக்கு மேட்டூர் நிலவரத்தை பார்த்தா 1 லட்சம் கண்ணாடி தண்ணீர் நம்மளுக்கு வரத்து வந்துகிட்டு இருக்கு. இன்ஃப்ளோ 100 அடியே எட்டி இருக்கு. அடையமா இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்குள்ள இதே அளவு தண்ணி வந்ததுன்னா 120 அடி முழு கொள்ளளவை நம்ம மேட்டூர் அணையில எட்ட முடியும். ஆகஸ்ட் 2வது வாரத்துல தண்ணீர் திறந்தாலே காவிரி டெல்டா மாவட்டத்துல ஒருபோக சம்பா சாகுபடியை நம்ம முழுசா செய்ய முடியும். ஏன்னா கடந்த காலத்துல தண்ணி இருக்கும்போது திறந்துருவோம். ஆனா என்னன்னா பின்னாடி நம்மளுக்கு வேகமாக மேட்டூர் அணையோட தண்ணீர் மட்டம் இறங்கும் போது இங்க நடவு பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருது வர்ற நேரத்துல கடந்த ஆண்டு காவிரியில தண்ணீர் வராம போச்சு. ஏன்னா கர்நாடக அரசாங்கம் தண்ணி தரல. இப்ப பொறுத்த வரைக்கும் அவங்க அங்க கர்நாடகால பெய்யக்கூடிய கனமழை, அந்த மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்குல அங்க இருக்கக்கூடிய அணைகள் பூரா நிரம்பி உபரி தண்ணீரை தான் இப்ப திறந்துகிட்டு இருக்கிறாங்க. 4 அணைகள்ல இருந்தும் உபரி தண்ணீர் தான். கடந்த மாதம்லாம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நம்முடைய உரிமை தண்ணீர் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில தண்ணியை கடந்த ஆண்டு கொடுக்காம போனது ஏறக்குறைய 99 TMC. அதெல்லாம் கொடுத்திருந்தாங்கனாலே இந்த ஆண்டு நம்ம மேட்டூர் அணையை முழுசா திறந்திருக்க முடியும் 12ஆம் தேதியை. ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா கர்நாடகால இந்த மாதிரி மழை பெஞ்சு அங்க தேக்க முடியாத தண்ணீரை தான் உபரி தண்ணீரை கொடுக்குறாங்க. எப்படியா இருந்தாலும் தண்ணீர் இப்போ மேட்டூர் அணைக்கு 100 அடியை எட்டி இருக்குது. விரைவில் முழு கொள்ளளவை எட்டுங்கிற நம்பிக்கை இருக்கு. இதே அளவு தண்ணி வருந்ததுன்னா அந்த அடிப்படையில மாநில அரசாங்கம் இந்த பாசனத்திற்காகவும் தண்ணீரை முதல் வாரத்திலோ அல்லது 2வது வாரத்திலே திறந்தாங்கன்னா இப்ப விவசாயிகள் தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தா அதையும் நீங்க குறிப்பிடலாம் சார். அதான் இப்ப முன்கூட்டியே பாசனத்திற்காக தண்ணி இப்ப பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆடிப்பெருக்குக்காக
தண்ணி திறக்கணும்னு சில கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. ஆனா அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கம் தெளிவுபடுத்தும் பாசனத்திற்காக எப்ப திறக்க போறோம்னா, அப்படி திறக்கிறதுக்கு முன்னாடியே விவசாயிகளுக்கான அறிவிப்பை கொடுத்து ஒருபோக சம்பா சாகுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு தேவையான விதை நெல்லை பூரா அரசிட்ட போக்கல்ல மானிய விலையில கொடுக்கறதான நடவடிக்கை. அதே மாதிரி தேவையான ரசாயன உரங்கள் தட்டுப்பாடு இல்லாம கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமா வழங்குறதுக்கான ஆயத்த பணிகள். அதே போல நடப்பாண்டு சாகுபடிக்கு கூட்டுறவு கடன், பயிர்க்கடன் அனைத்து வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்லையும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கான அந்த தயாரிப்பு பணிகளை பூரா முன்கூட்டியே இப்ப மாநில அரசாங்கம் திட்டமிட்டு செஞ்சா இந்த ஒருபோக சம்பா சாகுபடியை முழுவதும், ஏன்னா குறுவை இழந்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஒருபோக சம்பா சாகுபடியை நம்பிக்கையோட தொடர முடியும். அதற்கான ஆயத்த பணிகளையும் இப்போதே மாநில அரசாங்கம், வேளாண்மை துறை, அதே மாதிரி நீர்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, இந்த 3 துறையும் இணைந்து அதுக்கான பணிகளை முன்னெடுக்கணுங்கிறது தான் எங்க விவசாயிகளுடைய கோரிக்கை. நிச்சயமா மேட்டூர் அணை 100 அடியை எட்டியிருக்கும் நிலையில டெல்டா பாசன விவசாயிகளுக்காக நீர் திறப்பு விரைவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை அப்படிங்கறதையும் முன் வச்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர் மோகன்ராஜுக்கும் நன்றி.